பீகாரில் என்ன பேசினார்னா பிரதமர், திமுகவினர் வந்து பீகாரிகளை வந்து ஹராஸ் பண்ணுறாங்கன்னு பேசினார். அவர் தமிழர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலை, திமுக தான் சொன்னார் அவர் ஆக்சுவலாக. அதான் இவங்க வந்து திமுகவினர் வந்து தமிழர்கள்னு பேசுகிறாங்க. அது வந்து அப்படி தான் பொலிட்டிக்கலாக ட்விஸ்ட் பண்ணுவாங்க. பிஜேபி எத்தனை விஷயத்தை பொலிட்டிக்கலாக ட்விஸ்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி தான் இவங்களும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பல்வேறு சந்தர்ப்பங்களில் திமுகவில் இருக்கிறவங்க அல்லது வந்து வேறு தனித்தமிழ் இயக்கம் போன்றவர்கள், தமிழர்களுக்குன்னு தனி இயக்கம் வச்சுருக்கிறவங்கலாம் வட மாநிலத்தில் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம தமிழக வாழ்வுரிமை இயக்கம் போன்றவர்கள்லாம் வந்து சீமான் போன்றவர் கூட சமயத்தில் பேசுகிறாங்கல்ல, விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சு தான் அவர் பேசுகிறார். ஆனால் திமுகன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். திமுக வந்து தமிழ்நாட்டில் பீகாரிகளை வந்து ஹராஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். தமிழர்கள வார்த்தையை அதான் இவங்க பாஜக சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, இந்த பான் பராக் போடுறவங்க, பான் பராக் வாயன் அது இது பீடி ஏதோ ஒன்று உழைக்க மாட்டேன்றான், இல்லை ஏதோ சம்திங்கில் ஏதாச்சும் வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படி மாதிரியான ட்ரோல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ் மொழியை தாண்டி மற்ற மொழி பேசக்கூடிய ஆட்களுக்கு எல்லா காலகட்டத்திலுமே ஏதாவது ஒரு பாசிங் கமெண்ட்ஸ் அப்படி மாதிரி தானே இருக்கும். ஈவன் எம்ஜிஆரே வந்து மலையாளின்னு விமர்சனம் பண்ணது தானே தேர்தல் காலகட்டங்களில், தெலுங்கர்னு விமர்சனங்கள் இருக்கிறது தானே செய்யுது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய இதே இல்லை சார். இது பிரைம் மினிஸ்டர் லெவலில் இருக்கிற இது மாதிரிலாம் பேசவே கூடாது சார். ஆக்சுவலாக ஒரிசாவில் போய் என்ன பேசுனீங்க, ஜெகநாத் கோயிலோட பொக்கிஷ சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு பேசுனீங்க. அப்போனா தமிழ்நாட்டில் இருக்கலாம் திருடனா?